நொடியில பிசாசு பிடித்து அசுத்த ஆவி அவனுக்குள்ள இருந்து விடுதலை இல்லாத ஒரு மனுஷனா அந்த மனுஷன் இருந்தான். இரவெல்லாம் அவன் இரவு பகலும் அவன் கூக்குரலிட்டு கத்து கொண்டிருந்தான். கல்லை எடுத்து தன்னுடைய கைய சரீரத்தெல்லாம் கிழிச்சு காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவனுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை இல்ல. அவனை யாரும் விடுதலையாக்க முடியல. அவன் சரீரத்துல அநேக காயங்கள் இருந்துச்சு. அவனுடைய வாழ்க்கை ஒரு பரிதாபமான நிலையில இருந்துச்சு. அவனுடைய குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க நினைச்சு பாருங்க. ஒருவேளை உடன் பிறந்தவங்க இருந்திருந்தாங்கன்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. பெத்த தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவன் வீட்டுல தங்கி இல்ல, அவன் ஓடி போய் கல்லறையில தங்கி இருந்தான். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு இயேசு தேவைப்பட்டார். இயேசு அவனை சந்திக்க இயேசு சித்தமா இருந்தார். இயேசு அந்த மனுஷனை தேடி வந்தார். அந்த மனுஷன் இடத்துல இந்த ஆவி அவனை அழைத்தழிச்சு கூப்பிட்டுக்கிட்டு ஓடியாந்துச்சு. அந்த அசுத்த ஆவி இயேசு முன்னாடி வந்து நின்னுச்சு. இயேசு அவனுக்கு விடுதலை கொடுத்தார். இந்த மனுஷனை விட்டு நீ புறப்பட்டு போன்னு சொன்னார். அந்த நொடியிலேயே அந்த மனுஷன் விடுதலை ஆனான். அந்த மனுஷனுக்கு உள்ள இருந்த அந்த அசுத்த ஆவிகள் எல்லா ஆவிகளும் வெளியே ஓடி போயிடுச்சு. அந்த மனுஷன் விடுதலை ஆனான். ஒரு டிரெஸ் கூட போடாத, சரியா வஸ்திரம் போடாத, அப்படியே அவனுடைய நிலைமை இருந்துச்சு. அவன் பிசாசுக்குள்ள இருந்தப்ப, அவனுக்குள்ள அசுத்தாவி இருந்தப்ப, ஆனா அந்த அசுத்தாவில இருந்து இயேசு விடுதலை கொடுத்தப்ப அவன் ஒரு நல்ல வஸ்திரம், நல்ல டிரெஸ் போட்டு அவன் இயேசு பக்கத்துல அவன் உட்கார்ந்து இருந்தான்.